நண்பர்களே, வெல்கம் டு டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செபியிலிருந்து PACL சம்மந்தமாக PACL முதலீட்டாளர்களுக்கு ஒரு நற்செய்தி ஒன்று வழங்கியிருக்காங்க. அது என்ன நற்செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கூகுளில் போயிட்டு செபி PACL refund.co.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். உடனே செபி PACL refund.co.in PACL ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் தான் நம்ம ஸ்டேட்டஸையும் செக் பண்ணணும். இப்போ கீழே வரும்போது இங்கே ஒரு பப்ளிக் நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் கிளிக் பண்ணுங்கள். இதில் இங்கிலீஷ்லையும் இருக்குது, ஹிந்திலையும் லாங்குவேஜ் இருக்குது. இங்கிலீஷுக்கு கிளிக் பண்ணுங்கள். உடனே ஒரு PDF ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகுது. இதில் தான் அந்த பப்ளிக் நோட்டீஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் இருக்குது. இதோட தமிழாக்கத்தை நம்ம பார்ப்போம். பொது அறிவிப்பு: பணத்தை திரும்பப் பெறுவதற்கான அசல் சான்றிதழ்களை கோருதல். நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி RM லோதா கமிட்டி PACL சம்பந்தமாக முதலீட்டு பணம் ரூபாய் 10,001 முதல் ரூபாய் 15,000 வரை திரும்பப் பெற சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை பரிசீலித்ததில் தகுதியான முதலீட்டாளர்களிடமிருந்து அசல் சான்றிதழ்களை திரும்பப் பெற குறுஞ்செய்தி மூலம் தகவல் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 10,000 ரூபா வரைக்கும் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இனிமேல் 10,000லிருந்து 15,000 வரை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இறுதி கட்டத்தில் எட்டியிருக்கு. அதுக்காக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அசல் சான்றிதழ்களை சமர்ப்பிப்பது தொடர்பாக குழுவிடமிருந்து குறுஞ்செய்தி பெறும் PACL முதலீட்டாளர்கள் மட்டும் தங்கள் அசல் சான்றிதழ்களை பின்வரும் முகவரிக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த முகவரி: செபி பவன், பிளாட் நம்பர் C4A, G பிளாக், பந்தாரா குர்லா காம்ப்ளெக்ஸ், பந்தாரா ஈஸ்ட், மும்பை 400051 அப்படிங்கிற முகவரிக்கு தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க. முதலீட்டாளர்கள் அசல் PACL சான்றிதழ்களை மட்டுமே உரையில் அனுப்ப வேண்டும் மற்றும் சான்றிதழ் எண் உரையின் மேல் எழுதப்பட வேண்டும். ஒரு உரைக்கு ஒரு PACL சான்றிதழ் மட்டுமே இணைக்கப்பட வேண்டும். அசல் சான்றிதழ்கள் புறப்படும் காலம் ஏப்ரல் 1, 2022 முதல் ஜூன் 30, 2022 வரை. PACL முதலீட்டாளர்கள் தங்கள் அசல் சான்றிதழ்களை பாரா 2 குறிப்பிட்ட முகவரிக்கு ஜூன் 30 மாலை 5 மணிக்குள் அனுப்ப கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் முதலீட்டாளர்களுக்கு தெரிவிப்பது யாதெனில், கமிட்டியிடமிருந்து குறுஞ்செய்தி வரும் வரை தங்கள் அசல் சான்றிதழ்களை யாரிடமும் கொடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. கமிட்டியிலிருந்து குறுஞ்செய்தி பெறுபவர்கள் மட்டும் அசல் சான்றிதழ்களை அனுப்புமாறு தெரிவிக்கப்படுகிறது. இப்படிக்கு நோடல் அதிகாரி மற்றும் செயலாளர் ஓய்வு பெற்ற நீதிபதி RM லோதா கமிட்டி. இந்த மாதிரி ஒரு நல்ல அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. பொதுமக்கள் PACL முதலீடு பண்ணியிருக்கவங்க 15,000 வரைக்கும் திரும்ப பெறுவதற்கு சான்றிதழ்களை அனுப்பி வைங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆதரவளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வணக்கம்.